உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. நமது அறிவியலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதுவரை நீங்கள் கேட்டிராத, பார்த்திராத ஆச்சரியமான தகவல்களுடன் உங்களை சந்திப்பதில் தி ஷிஃப்ட் சேனல் மகிழ்ச்சியடைகிறது. பூமியில ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு அருகே 2500 கிலோமீட்டர் வரை ஒரு மனிதனும் இல்ல. கப்பல்கள் கூட அங்க போக மாட்டாங்க. விமானங்கள் அந்த பாதையை தவிர்க்கும். அந்த இடத்துக்கு பேர் பாயிண்ட் நீமோ. பசிபிக் ஓஷன் நடுவுல இருக்கும் இந்த இடம் பூமியின் மிகவும் தனிமையான பகுதி என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துக்கு அருகில் இருக்கும் மனிதர்கள் நம்ம பூமியில் இல்ல, விண்வெளியில் இருக்கும் ஆஸ்ட்ரோநாட்ஸ் தான். ஆம், இது கேட்கவே சற்று வித்தியாசமா இருக்கும், ஆனா இது உண்மை. பாயிண்ட் நீமோவின் லொகேஷனை நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா அது 3 கான்டினென்ட்ஸ்க்கு நடுவுல இருக்கும். சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. இந்த 3 இடங்களிலிருந்தும் சமமான தூரத்தில் இருக்கும் ஒரு எக்ஸாக்ட் பாயிண்ட். அதனால தான் இதை ஓஷியானிக் போல் ஆஃப் இன்ஆக்சசிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது அணுகவே மிகவும் கடினமான இடம். இந்த இடத்துக்கு அருகே எந்த தீவும் இல்ல, எந்த மனித குடியிருப்பும் இல்ல. நீரும் வானமும் மட்டும்தான் இருக்கும். நீங்க அங்கே நின்றா உலகத்திலேயே மிகவும் தனிமையான மனிதன் நீங்க தான். மைல்களுக்கு அப்பான். இந்த அளவுக்கு ஐசோலேஷன் இருக்கும்போது அங்க ஏதாவது எமர்ஜென்சி வந்தா என்ன ஆகும்? அதுதான் பெரிய பிரச்சனை. ஒரு ஷிப் அங்க சிக்கினா அதுக்கு ஹெல்ப் வரவே முடியாது. காற்று திடீர்னு மாறினா அல்லது மெக்கானிக்கல் ஃபெயிலியர் வந்தா அந்த ஷிப்புக்கு ரெஸ்கியூ ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். அதனால தான் ஷிப்ஸ் அந்த பாதையை அவாய்ட் பண்ணும். ஏர்பிளேன்ஸ் கூட அந்த ரூட்டை பயன்படுத்த மாட்டாங்க. ஏனெனில் ஒரு பிளேன் அங்க கிராஷ் ஆனா அதை கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த அளவுக்கு டேஞ்சரஸ் ஐசோலேஷன். ஆமா, இந்த கதையில் இன்னும் ஒரு ஷாக்கிங் ட்விஸ்ட் இருக்கு. பாயிண்ட் நீமோ ஒரு சாதாரண ஓஷன் லொகேஷன் இல்ல. இது ஸ்பேஸ் கிராஃப்ட் கிரேவ்யார்ட். அதாவது விண்வெளியில் பயன்படுத்தி முடித்த பொருட்கள் இங்கே தான் விழும். நாசா மட்டுமில்ல, ரஷ்யா, யூரோப், பல ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் அவங்க சேட்டலைட்ஸ், ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ், மற்ற ஸ்பேஸ் டெப்ரி எல்லாத்தையும் இந்த பாயிண்ட் நீமோக்கு டார்கெட் பண்ணி தள்ளுறாங்க. ஏன் தெரியுமா? ஏனெனில் இந்த இடத்தில் யாரும் இல்லை. ஒரு பெரிய ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் பூமிக்கு விழும்போது அது நகரத்தில் விழுந்தா அது ஒரு டிசாஸ்டர். ஆனா பாயிண்ட் நீமோவில் விழுந்தா யாருக்கும் தெரியாது, யாருக்கும் பாதிப்பு இல்லை. அதனால இது ஒரு சேஃப் டம்பிங் ஜோன் மாதிரி பயன்படுத்தப்படுகிறது. 1970ஸ்லிருந்து ஆரம்பித்து இப்ப வர 100க்கும் மேற்பட்ட ஸ்பேஸ் கிராஃப்ட் கார்ட்ஸ் இந்த இடத்தில் விழுந்திருக்கிறது. அதுல பெரிய ஒன்று மிர் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ரஷ்யாவின் அந்த மேசிவ் ஸ்பேஸ் ஸ்டேஷன் 2001இல் டெலிபரேட்லி இந்த பாயிண்ட் நீமோக்கு கிராஷ் பண்ணப்பட்டது. அது மட்டும் இல்ல, இன்னும் பல சேட்டலைட்ஸ், ராக்கெட் பார்ட்ஸ் அனைத்தும் இங்கேதான் முடிகிறது. நீங்க இமேஜின் பண்ணுங்க, கடலின் நடுவில் முழுக்க இருட்டு, மேலிருந்து விண்வெளி குப்பைகள் விழுது. அதையும் யாரும் பார்க்க மாட்டாங்க, யாரும் பதிவு செய்ய மாட்டாங்க. அது எங்கோ அந்த கடலின் ஆழத்தில் மறைந்து போகும். இது ஒரு ரியல் லைஃப் சைஃபை சீன் மாதிரி இல்லையா? ஆனா இன்னும் கிரீட்டி விஷயம் என்ன தெரியுமா? இந்த இடத்தில் உயிரே இல்ல. ஃபிஷ் கூட மிகவும் குறைவு. ஏன் தெரியுமா? ஓஷன் கரண்ட்ஸ் காரணமாக இந்த இடத்துக்கு நியூட்ரியன்ஸ் வந்து சேராது. அதனால பிளாங்டன் கூட இல்ல. பிளாங்டன் இல்லனா ஃபுட் செயின் இல்ல. ஃபுட் செயின் இல்லனா மரீன் லைஃப் இல்ல. அதாவது இந்த இடம் லிட்ரலி ஒரு ஓஷன் டெசர்ட். நீர் இருக்கிறது, ஆனா உயிர் இல்லை. இந்த அளவுக்கு டெட் ஜோன் இருக்கும்போது சில சயின்டிஸ்ட்ஸ் ஒரு வித்தியாசமான ஆப்சர்வேஷன் சொல்றாங்க. இந்த ஏரியாவில் சில அன்யூஷுவல் சிக்னல்ஸ் டிடெக்ட் ஆகுது. லோ ஃப்ரீக்வன்சி சவுண்ட்ஸ், ஸ்ட்ரேஞ்ச் அண்டர் வாட்டர் நாய்ஸஸ். அதுக்கு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இன்னும் கிடைக்கல. சிலர் அதை நேச்சுரல் ஃபினாமினன்னு சொல்றாங்க, சிலர் அது இன்னும் தெரியாத ஓஷன் ஆக்டிவிட்டின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மையிலேயே என்ன, யாருக்கும் தெரியாது. நீங்க இப்ப இமேஜின் பண்ணுங்க, நீங்க ஒரு ஷிப்ல தவறுதலாக இந்த பாயிண்ட் நீமோக்கு அருகே வந்துட்டீங்கன்னா அரவுண்ட் யூ 360 டிகிரி நீர் தான். எந்த மனிதனும் இல்ல, எந்த சிக்னலும் இல்ல. ஜிபிஎஸ் மட்டும்தான் உங்க கைடு. அதுவும் ஃபெயில் ஆயிட்டுனா நீங்க லிட்ரலி உலகத்திலிருந்து டிஸ்கனெக்டட். இது ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் மாதிரி இல்லையா? அதனால தான் பல செயிலர்ஸ் இந்த ஏரியாவை அவாய்ட் பண்ணுவாங்க.
அவர்களுக்குள் ஒரு சொல்லாத பயம் இருக்கும். அங்கே போகக்கூடாது. என்ன காரணம் என்று தெரியாமலே. பாயிண்ட் நீமோ ஒரு லொகேஷன் மட்டும் இல்ல, ஒரு ஃபீலிங். ஐசோலேஷன், சைலன்ஸ், அன்னோன், இந்த 3 விஷயங்களும் சேரும் இடம். இது நமக்கு ஒரு பெரிய கொஸ்டின் கேக்குது. பூமியில் இன்னும் நமக்கு தெரியாத இடங்கள் இருக்கா? நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத சீக்ரெட்ஸ் இருக்கா? அல்லது நாம் தெரிஞ்சுகிட்டே இருக்கிறோம் என்று நினைக்கிற உலகம் இன்னும் பாதி கூட தெரியாததா? பாயிண்ட் நீமோ பூமியின் மிகவும் தனிமையான இடம். ஆனா அது மட்டும்தான் உண்மையா? இல்ல அந்த கடலின் ஆழத்தில் இன்னும் ஏதோ மறைந்திருக்கிறதா? அதை நாம ஒரு நாள் கண்டுபிடிப்போமா? அல்லது அது எப்போதும் ஒரு மர்மமாகவே இருக்குமா? தொடர்ந்து தேடுவோம். இதுபோன்று சுவாரஸ்யமான அறியப்படாத தகவல்களை தெரிந்து கொள்ள தி ஷிஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் அண்ட் ஷேர் செய்தமைக்கு நன்றி.